ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்லைம் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுவும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஸ்லைம் செய்ய போகிறோம். ஸோ கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமை தான் எடுத்துக்கணும்லாம் அவசியம் இல்லை, மைதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார் எடுத்துக்கலாம். தென் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த 2 ஸ்பூனுக்கு இந்த 2 ஸ்பூன் மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமாக ஊற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஓவராக தண்ணி ஊற்றிட்டா ஒரு மாதிரி ஒட்டும் இல்லையா, கையில் ஒட்டும் இல்லையா, பிசு பிசுன்னு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மாவை கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கையில் கொஞ்சம் ஆயில் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மாவை நம்ம செஞ்சோம் இல்லையா, அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு, ஸோ அந்த மாவில் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிங்கன்னா நார்மலான நம்ம ஸ்லைம் செய்யறதுக்கான இது வந்துடும். ஸோ இந்த ஸ்லைமுக்கு நீங்கள் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்லைம் மாதிரி நல்லா இழுக்க முடியும் இல்லையா, நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும் இல்லையா. ஸ்ட்ரெச்சியாக வரதுக்கு நீங்கள் நிறைய கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்குனா இந்த ஒரு 2 ஸ்பூனுக்கு நீங்கள் ஒரு 10 ஸ்பூன் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம 2 ஸ்பூன் கோதுமை ஆட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். வெறும் கோதுமை மாவு தென் ஆயில், இது 2 வச்சு நம்ம செஞ்சிடலாம் இல்லையா. அதுக்காக வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நீங்கள் நல்லா உள்ள வெளியில் நல்லா நம்ம இழுக்கிற இடம் ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 2 மினிட்ஸ் போதும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஆயில் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் அது ஒரு 2 நிமிட்ஸ் ஊற வைங்க. 2 நிமிட்ஸ் ஊற வச்ச பிறகு நீங்கள் ஏதாவது ஃபுட் கலர் இல்லை ஏதாவது கலர் பெயிண்ட்டு, அக்ரலிக் பெயிண்ட், ஏதாவது ஒரு பெயிண்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. தென் வாட்டர் பெயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அது வராது. தென் சப்பாத்தி உருட்டுற மாவு வந்து நான் சும்மா இப்படி இதில் வந்து எண்ணெய் வந்து நார்மலாக இதில் போட்டால் அது சரியாக வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக நம்மளால் அதிகமாக போட முடியாது. ஸோ இந்த மாதிரி கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போடலாம். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். வாட்டர் கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது சரியாக வந்து கொடுக்காது கலர். ஸோ நீங்கள் வேணால் ஃபுட் கலரே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த கேசரி இது இருக்கும் இல்லையா, 1 rupees தான் அது. ஸோ கேசரி இதை ஆட் பண்ணி முடித்த உடனே நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய ஸ்லைம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சும்மா ப்ளே பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, ஹேண்ட் வாஷ் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் நம்ம நிறைய ஆயில் ஆட் பண்ணனா அகைன் கை ஆயிலாக தான் ஆக போகுது. இதுக்கு நீங்கள் வாஷ் பண்ணாமலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சும்மா ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வருதா, ஸ்ட்ரெச்சியாக வருதா, இல்லை ஆயில் கம்மியாக போட்டோமா, ஸோ அப்படின்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா தான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது, பட் லைட்டாக பிஞ்சிடுது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கீழே போட்டோன்னே அப்படியே அந்த ஸ்லைம் வந்து அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி ஈஸியாக ஆகுது. ஸோ இந்த நிறைய ஸ்லைம் சேனலில் இந்த மாதிரி சும்மா ஒரு 2 கையை வச்சு டப்புன்னு தட்டிகிட்டே வருவாங்க. சும்மா நம்ம அதை மாதிரி தட்டி பார்ப்போம். நல்லா ஜாலியாக நிறைய தடவை பண்ணுவாங்க. அதே பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அது மாதிரி தான் வருது. ஓகே, இப்போ தான் புரியுது அவங்க ஏன் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிகிட்டே இந்த மாதிரி பண்ணும்போது ஜாலியாக இருக்குது. ஓகே, இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இது லாக்டவுன் டைமில் இது ஒரு செம்ம ஸ்லைம் ஐடியா. எந்த டைப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளார் வந்து. ஸோ நான் வந்து கோதுமை எடுத்தேன். இந்த அச்சு செஞ்சோம் இல்லையா, ஸ்டாம்ப் மாதிரி. ஸோ அதில் வந்து நான் இது பண்ணி பார்த்தேன். ஹார்ட் ஷேப்பில் வந்து பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதை நம்ம சும்மா அமுக்கி பார்ப்போம், கரெக்டாக வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தென் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சேரும். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தென் உங்களுக்கு என்ன தோணுது இந்த வீடியோ பற்றின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.